எல்லாருக்குமே வணக்கம். சரி, இந்த ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். என்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் சரி ஒரு சாப்பாடை வந்து நான் சமைச்ச ஒரு வீடியோ எடுத்து அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். சரி என்ன கறி அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு மீன் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த மீனை வந்து நாங்க கிராமத்து ஸ்டைல்ல வந்து எப்படி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். சரி, கிராமத்து முறைப்படி ஒரு மீன் குழம்பு வந்து எப்படி செய்வாங்க அந்த ஒரு ஸ்டைல்ல வந்து இந்த வீடியோ எடுக்க போகுது. ஸோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பார்க்கலாம் வந்து கிராமத்து மீன் குழம்பு எப்படி வரப்போகுது, இந்த சுவையில வரப்போகுது அப்படின்னு சொல்லி வாங்க. கிராமத்து முறைப்படி எப்படி அழகா மீன் குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு மண் சட்டிக்கு எடுத்துட்டு வாங்கி வச்சிருந்த விளமீனை 5 துண்டு எடுத்து அந்த சட்டிக்குள்ள போட்டேன். அந்த காலத்தில் எல்லோருமே கூட்டுக்கறியாக வச்சு சாப்பிடுவாங்களாம், ரொம்பவே டேஸ்டா இருக்குமாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். புளிஞ்சு வச்சிருந்த பாலையும் வந்து அந்த மீனோட ஆட் பண்ணினேன். அதோட சேர்த்து உள்ளியும் தேவையான அளவு ஆட் பண்ணி கொண்டாச்சு. ஸோ உள்ளியும் போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா வெங்காயம் இல்லாமல் என்னடா சமையல். சரி, வெங்காயத்தையும் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே டேஸ்டா இருக்குமாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய அக்கா சொன்னாள். ஸோ அதே மாதிரி நானும் சின்ன வெங்காயத்தை சின்ன வட்டி வச்சிருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணி கொண்டுதான். அதுக்கப்புறமா எங்களோட வீட்டில் இருந்த காய்ச்ச கருவேப்பமில்லையே அல்லேக்கா தூக்கிட்டு வந்து சின்ன துண்டா பிச்சு போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த கருவேப்பமில்லை போட்டாலே ஒரு தனி கம வாசம் ஒன்று கொடுக்கும் அல்லவா, அதோடு சேர்த்து தூளை ஆட் பண்ணி கொண்டாங்க. தூள் வந்து நாங்கள் வந்து ரொம்பவே காரசாரமாக சாப்பிடுவோம், அதனால் தூளை வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு என்ன தேவையோ அதே அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்றபடியாக காரசாரமாக நிறைய தூள் ஆட் பண்ணியிருந்தோம். அதோடு சேர்த்து புளியும் போட்டாச்சு. புளியும் விட்டதுக்கப்புறம் அப்பமா சொன்னா, ஏய் ஒரு தக்காளி எடுத்து வெட்டி போடுறே, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நானும் ஒரு தக்காளி எடுத்து வெட்டி அப்படியே போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு மூடி கொதிக்க வச்சுட்டு டேஸ்ட்டை பார்த்தா சரி, இப்போ ஒரு டேஸ்ட்டை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மீன் குழம்பு கொதிச்சிருக்கு. நல்லா இருக்கு. உப்பு தேவையில்லை, முதல் பாட்டுக்கு உப்பு தேவையா இருந்துச்சு. லைட்டா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் உப்பு காணாமல் இருந்துச்சு, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு மூடிட்டு பார்த்தா குழம்பு ரெடி ஆகிட்டு. சரி, கொஞ்சம் சோறு எடுத்து அதோடு சேர்த்து மீனையும் போட்டு அப்படியே குழச்சடிச்சு பார்த்தா வாவ், என்ன சொல்கிறது, உண்மையிலேயே அருமையாக இருந்துச்சு டேஸ்ட். உங்களுக்காக ஒரு வாய். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்டியா இருக்கு, நான் போய்க்கு சொல்லலாம். உண்மையிலேயே அழகா நல்லா சுவையா இருக்குது. ஸோ உங்களுக்காக நானும் சேர்த்து சாப்பிட்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.